நகை திருட்டு வழக்கில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்காவிட்டால் அரசு பாதிக்கப்பட்டவருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. நகை திருட்டு வழக்கில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்காவிட்டால் பாதிக்கப்பட்டவருக்கு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நகை திருட்டு வழக்கில் தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதன் விவரங்களை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்டு பெறலாம். நகை திருட்டு வழக்குல குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா பாதிக்கப்பட்டோருக்கான இழப்பீட்டை அரசே வழங்கணும் அப்படின்னு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. எந்த வழக்குல இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, என்ன காரணம், விவரம்? வணக்கம் ராகப்பிரியா. மதுரை அந்த நகை திருட்டு வழக்கில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் பாதிக்கப்பட்டோருக்கான இழப்பீட்டை அரசு வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு அதிரடியான உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. அந்த நகை திருட்டு வழக்கில் கண்டுபிடிக்க முடியாத அந்த வழக்குகளை விசாரணை நடத்தி கண்டுபிடிப்பதற்காக திறமை மிக்க காவல்துறை அதிகாரிகளை கொண்ட ஒரு சிறப்பு காவல் பிரிவை மாவட்டம் தோறும் அமைக்க வேண்டும் என நீதிபதி வழக்கில் உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறார்கள். திருட்டு வழக்கில் 5 ஆண்டுகளுக்கு மேலாக கிடப்பில் உள்ள வழக்குகளில் நிலவரம் குறித்து 3 மாதங்களுக்கு ஒரு முறை ஏடிஎஸ்பி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடத்தவும் வேண்டும் எனவும் இந்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த வழக்கின் போது உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. மதுரை எஸ்எஸ் காலனி புறவழிச்சாலை புறவழிச்சாலையில் வசிப்பவர் சுஜா சங்கரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு ஒன்றினை தாக்கல் செய்திருக்கிறார். அவர் கடந்த நவம்பர் 2015ஆம் ஆண்டு என் வீட்டை உடைத்து சுமார் 75 சவரன் நகை மற்றும் 1,39,000 ரொக்க பணத்தை கொள்ளையடித்து சென்று விட்டனர். இது குறித்து கொடுத்த புகாரின் பேரில் எஸ்எஸ் காலனி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சுமார் 9 வருடங்களுக்கு மேலாகியும் குற்றவாளிகளையோ அல்லது திருடு போன ஆபரணங்கள் அந்த நகைகளின் நிலை என்னவென்று எந்த தகவலும் எனக்கு தெரியவில்லை எனவும் இது குறித்து நான் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டபோது இந்த நகை திருட்டு குற்ற வழக்கை கண்டறிய முடியவில்லை என எனது வழக்கை முடித்து விட்டனர் எனவும் எனக்கு இந்த ஒரு நோட்டீஸ் கொடுக்காமல் நீதிமன்ற அறிக்கையை சமர்ப்பித்து விட்டனர். எனவே இந்த வழக்கு விசாரணையை வேறு சிறப்பு விசாரணை அமைப்புக்கு மாற்றி திருடு போன நகையை கண்டுபிடித்து தர வேண்டும் என அந்த உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறினார். இந்த மனு நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் சாருன் ரஷீத் என்பவர் ஆஜராகி சம்பவம் நடைபெற்ற 10 ஆண்டுகளுக்கு மேலாகியும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கவில்லை, பாதிக்கப்பட்டவருக்கான எந்த நிவாரணம் வழங்கவில்லை. எனவே இந்த வழக்கை சிறப்பு புலனாய்வு பிரிவுக்கு மாற்ற வேண்டும் என வாதிட்டார். இந்த வழக்கு இன்று நீதிபதி தீர்ப்பு வழங்கி நீதிபதி புகழேந்தி இந்த உத்தரவு என்பதை வாசித்து இருக்கிறார். அது குறிப்பாக பார்த்தோம்னா தங்க நகை மற்றும் பொருட்கள் திருட்டு குறித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து பல ஆண்டுகளாக கண்டுபிடிக்க முடியவில்லை என போலீசார் பதிவு செய்த அந்த வழக்கை கிடப்பில் வைத்துள்ளனர். இது போன்ற பல நகை திருட்டு வழக்குகள் கண்டுபிடித்து தரக்கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு வருகின்றன எனவும் எனவே நகை திருட்டு புகார் குறித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து பல ஆண்டுகளாக குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை எனவும் மீட்க முடியவில்லை என அந்த வழக்கு போலீசார் பதிவு செய்து விடுகின்றனர். இது போன்ற நகை திருட்டு வழக்கில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை என போலீசார் பதிவு செய்த நாளில் இருந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள் நகை திருட்டு புகாருக்கு தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என இந்த உத்தரவு என்பதை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக திருடு போன நகையின் மொத்த மதிப்பில் 30% தொகையை புகார்தாரருக்கு தமிழக அரசு இழப்பீடாக வழங்க வேண்டும் எனவும் மேலும் இது போன்ற பல்வேறு நகை திருட்டு வழக்குகளில் கண்டுபிடிக்க முடியாமல் 5 ஆண்டுகளுக்கு மேலாக கிடப்பில் உள்ளது. இந்த வழக்குகளில் நிலவரம் குறித்து 3 மாதங்களுக்கு ஒரு முறையாவது ஏடிஎஸ்பி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடத்த வேண்டும் எனவும் நகை திருட்டு வழக்கில் கண்டுபிடிக்க முடியாத வழக்குகள் விசாரணை நடத்தி கண்டுபிடிப்பதற்கான திறமை மிக்க காவல்துறை அதிகாரிகளை கொண்ட ஒரு சிறப்பு காவல் பிரிவை மாவட்டம் தோறும் உருவாக்க வேண்டும் எனவும் இந்த உத்தரவில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விசாரணையில் அந்த உத்திகளை மற்றும் புகார்தாரர்களுக்கு அரசுக்கும் இடையே தகவல் பரிமாற்றம் குறித்த நவீன முறையில் ஆன்லைன் மூலம் கையாள்வது எப்படி என்பது குறித்த விசாரணை அதிகாரிகளுக்கு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தொழில்நுட்ப புத்துணர்வு பயிற்சி வழங்க வேண்டும் என இந்த நீதிபதி இந்த உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். ராகப்பிரியா. வழக்கின் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன்.
சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷனான சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா? பூந்தமல்லியில 6,000 per square feet, ஸ்ரீபெரும்புத்தூர்ல 4,000 per square feetனு மார்க்கெட் பிரைஸ் இருக்கும்போது நம்ம ஜி ஸ்கொயர்ல மட்டும்தான் half the price of ஸ்ரீபெரும்புத்தூர் and 1/3 the price of பூந்தமல்லியிலேயே உங்களுக்கு வில்லா பிளாட்ஸ் கிடைக்கும். எஸ், லான்ச்சிங் ஜி ஸ்கொயர் எட்டனா அட்டாண்டலம் நியர் சவிதா மெடிக்கல் காலேஜ். Early bird price of villa plots வெறும் 1,790 per square feet. அதுவும் for first 15 bookings only. For bookings call 8939750009.